அதிரடியான பல திருப்பங்களுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ குடும்பத்தில் எல்லாருமே வந்து பதறி போயிருக்க முக்கியமான விஷயம் என்னென்னா மகா எங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ சூர்யா அழகி வந்து தன்னுடைய குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இப்போ மகாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இது எப்போ நடந்துச்சு என்ன நடந்துச்சு ப்ளஸ் வந்து இந்த குழந்தையோட அம்மா யாருங்கிற கேள்விலாம் இருக்கிறதுனாலையும் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியாதுதான் கிளம்பியாச்சு. இதெல்லாம் தெரியாமல் கோடீஸ்வரி ஜாலியாக வந்து அங்கே பேசி பிரபாகிட்டையும் தசரதன்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிற அதே வேலையில் என்னை விட உனக்கு அக்காங்க தானே முக்கியம்னு பிரபா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கால் பண்ணிடுறாங்க ஐஸ்வர்யா கால் பண்ணி இப்படி வந்து அங்கே மகா வந்தாளா என்னாச்சு அப்படின்னு கேட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க கோடீஸ்வரி. ஸோ எங்கே போயிருக்காங்க மகான் தேடுறதுக்காக பிரபா வந்து கிளம்புறாங்க. ஏன்னா வந்து கோடீஸ்வரி ஒரு டேபிளில் சின்னதாக இடிச்சுட்டாங்க, அவங்கள உட்கார வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து வீட்டுடைய ஆண்கள்லாம் ஒவ்வொருத்தங்களாம் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவர் சூர்யா கிட்டக்கு வந்து சூர்யா கிட்ட ஆறுதல் சொல்கிற ஆட்களெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து இதில் யாரோ ஒருத்தங்க தானே வந்து இந்த குழந்தையோட அப்பாங்கிறது மட்டும் தெளிவாக தோணுது. முதல்ல வந்து அவங்க அப்பா பேசுகிறாரு, நீ ஒரு மேனேஜிங் டைரக்டர், நான் அவங்க கூட இருப்பேன்டாங்கிறாரு. நான் உன்னை அப்படி வளர்க்கலடா, நீ தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பாக இருந்திருக்காது அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு. இவரே இருந்தாவா என்ன இருக்கும், அப்படி என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சா இன்னொரு பக்கம் அந்த சித்தப்பா வேறு வந்து நாங்கள் உன் கூட தானே இருப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒன்று தானே ரோல் மாடலாக நினச்சிருக்கேன், அப்பா தான் ரோல் மாடலுங்க அவங்க எல்லாத்துக்கும், எனக்கு அண்ணன் தான் ரோல் மாடல்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் வேறு பேசுகிறார். சூர்யா அதெல்லாம் கேட்டு நெகிழ்ச்சியாக இருக்கும்போதே தாத்தா ஓடி வந்து ஐஸ்வர்யா இப்போ தான் ஃபோனில் பேசினாலும் மகா வீட்டுக்கு வரலையா, மகா கண்டிப்பாக ரொம்ப வைராக்கியமான பொண்ணு, நம்ம வீட்டுக்கு வரமாட்டா, அவளை அவங்க வீட்லையாச்சும் பத்திரமா கொண்டு போய் விட்டுருங்க, ரோட்டெல்லாம் அந்த நேரத்தில் அலைய விடக்கூடாது போங்க அப்படின்ட்டாங்க. உடனே கார் எடுத்து இவங்க 2 பேரும் கிளம்ப, பிரபாவும் அந்த பக்கமாக கிளம்ப. இதுக்கு நடுவில் வந்து இப்போ சித்ராதேவி என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யாவை வெறுப்பேற்றி மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் அக்கா பாவம் அவசரத்தை திங்ஸ் எல்லாம் எடுத்து போகாமட்டா, நீ எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்கிறாங்க. இதில் இந்த அழகி வேறு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து எனக்கு மகா வேணும் என்னால் தான் மகா காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள வேறு ஐஸ்வர்யா சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிக்க முடியல. தாத்தா வேறு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருங்க, ஏன்டா சூர்யா அப்படி பண்ணுன்னு கேட்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.